ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரசிகர்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். குறிப்பாக அரசியல் குறித்து அவர் சூசகமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அரசியலுக்கு வரமாட்டேன் என்று தனது தலையில் எழுதியிருப்பதாக யாராவது நினைத்தால் ஏமாந்துதான் போவார்கள் என்றும் பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். மலர்ந்திருக்கும் தாமரை பாபா படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் காட்டும் முத்திரை என ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரசிகர்கள் உடனான சந்திப்புக்காக அமைக்கப்பட்ட மேடை இது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் குவிந்திருந்த ரசிகர்களின் மத்தியில் பேசிய ரஜினிகாந்த், அரசியலுக்கு தான் வரமாட்டேன் என்று யாரும் நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் என்றார். அந்த மாதிரி நான் அரசியல் வரல, அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நுழைய கூட விட மாட்டேன். ஆக இப்போ ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துடுவீங்க, ஒதுங்கிடுவீங்க. ரஜினிகாந்த் எப்போது அரசியலுக்கு வருவார் என்ற 20 வருட கேள்விக்கான பதிலாக இதனை கொள்ளலாமா என்ற எண்ணம் ரசிகர்களிடம் மேலோங்கியுள்ளது. அதே நேரத்தில் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய தமது அரசியல் வாய்ஸை விபத்து என்று குறிப்பிட்டார் ரஜினிகாந்த். இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய முடியல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சம்பவத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரிச்ச அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் ஈடுபட்ட அரசியல் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. அவரது பிரசித்தி பெற்ற படவசனமான ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் என்பதை போலவே தற்போது நடிகராக இருக்கும் தாம் பின்னர் எப்படி மாறுவேன் என்பது தெரியாது என்றார். நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த ஆண்டவன் கையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த உடம்பு நான் சுத்தமா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஆண்டவன்ல நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ, அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா, உண்மையா, தர்மமா, மனசாட்சியோட பண்றேன். நன்றி, வணக்கம். பின்னர் தனது ரசிகர்களுடன் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இன்று 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 600 ரசிகர்களுடன் அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.